ஆமை தன் அவயங்களை இழுத்துக் கொள்வது போல் எப்பொழுது ஆமை தன் அவயங்களை இழுத்துக் கொள்ளும் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது 5 விஷயங்கள் இந்த அவயங்களாக சொல்லப்படுகிறது இல்லையா. ஒரு தலை, 4 கால்கள், ஒரு பலமான ஓடு இருக்கு ஆமை. ஆனா அதுகிட்ட வேற ஆயுதம் கிடையாது. எது தன்னை பாதுகாத்துக் கொள்கிறதோ அதுவே தான் அந்த ஆமைக்கு ஆயுதம், அந்த ஓடு. ஆனா இந்த ஓட்டுக்குள்ள ஆமை எப்பவுமே இருக்குமா? நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்ல வந்த விஷயத்தை வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆமை உள்ள இழுத்துக்கிற மாதிரி, தலையையும் 4 காலையும் உள்ள இழுத்துக்கிற மாதிரி, பஞ்ச இந்திரியங்களையும் நம்ம உள்ள இழுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மேலோட்டமா புரியும். ஆனால் சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னா, ஆமை எப்பொழுதுமே ஓட்டுக்குள் முடங்கி கிடப்பதில்லை. தேவையான நேரத்தில் இந்த 5 விஷயங்களுமே வெளியே வருகிறது. ஓட்டுக்குள் இருந்து தலையாக இருக்கட்டும், கால்களாக இருக்கட்டும், அது வெளியே வந்து ஆமை தான் சிறப்பாக வாழ்வதற்கு உண்டான ஒரு விஷயமாக மாறுகிறது. அதே நேரத்தில் அந்த ஆமை என்ன பண்றது? தனக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற நேரத்தில் தனக்கு எது உதவியாக இருக்கின்றதோ, தன் வாழ்க்கைக்கு நல்லதை நடப்பதற்குண்டான விஷயங்கள் காரணமாகவோ அதுக்கு உதவியாக எது இருக்கின்றதோ அதை உள்ளிழுத்துக் கொள்கிறது. இதுதான் இங்க சூக்ஷ்மமான விஷயம், புரிஞ்சுக்கணும். அது எப்பவுமே ஓட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கல. தனக்கு ஒரு ஆபத்து வருகின்ற நேரத்தில் இந்த 5 விஷயங்களையும் ஆமே அந்த ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்கிறது. அதுபோல்தான் மனிதனுக்கும் 5 புலன்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்களை வைத்துத்தான் வெளி உலகத்தோடு மனிதனாகப்பட்டவன் வியாபாரம் செய்ய வேண்டும், டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டும். இந்த புலன்கள் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த புலன்கள் என்பது மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். ஏன்னா இந்த 5 புலன்கள் இல்லை என்றால் எந்த விதமான அறிவையும் நம்மால் அடைய முடியாது. எந்த விஷயங்கள் இந்த 5 புலன்களுக்குள் வந்து சேர்கிறதோ அந்த விஷயங்கள் எனக்கு ஆபத்தை உண்டாக்கி விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த 5 புலன்களை அடக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறமை, ஒரு தகுதி என்னிடத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த இடத்துல ஆமையை ஒப்பிட்டு சொல்லும். அது எப்போவுமே இது எல்லாத்தையும் வெளியில் தான் வச்சுட்டு இருக்கு. ஆபத்துன்ற நேரத்தில் தான் தலையும் 4 கால்களையும் உள்ள இழுத்துக்கிறது. அதே மாதிரி தான் நாமும் புலன்களை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த புலன்கள் இருக்கிறது. ஆனால் அந்த புலன்கள் மூலியமாக எனக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, என் உடல் ஆரோக்கியத்திற்கோ மன ஆரோக்கியத்திற்கோ ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது நான் என் புலன்களை அடக்கிக் கொள்வேன், வித்ட்ரா செய்வேன். ஐ வில் வித்ட்ரா மை சென்சஸ் ஃப்ரம் தட் மேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயங்களில் என் புலன்கள் ஈடுபடாமல் என்னை நான் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கிறேன். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக